அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்துக்கிறோம். இன்றைக்கி அமாவாசை திதி இருக்குது. ஸோ பங்குனி மாத அமாவாசை இன்றைக்கி நல்ல ஒரு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 8/4/2024 பங்குனி மாதம் 26ஆம் தேதி சோபக்கிருது வருடம் திங்கட்கிழமை. இன்றைக்கி திதி இரவு 11:50 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் 10-12 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது. நாள் முழுக்க அமாவாசையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை பார்த்திங்கன்னா மதியம் 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம், அதாவது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6:30 7:30 வரை இருக்குது. மாலை 4:30 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கும், சூரியன் மறைவு மாலை 6:21க்கும் இருக்குது. இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம். மஞ்சள் நீராட்டு விழா பண்ணலாம், பூ முடிக்க பண்ணலாம், சீமந்தம் செய்யலாம், பேர் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆலயம், அதாவது கோயிலில் கோபுரம் கட்ட துவங்கிறதுக்கும், குளம் கிணறு வெட்டுறதுக்கும், காது குத்துறதுக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. படிப்பு துவங்குற நாளாகவும் இருக்குது. திருமணம் ஒப்பந்தம் செய்கிறதுக்கும், அதே மாதிரி பயணம் மேற்கொள்றதுக்கும், நோயாளிகள் மருத்துவமனைக்கு போகிறதுக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. இப்போ சதுர்தசி திதியில் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண முடியலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீரமைத்தல், அதுக்கப்புறம் பல் சீரமைக்கிறது, எண்ணெய் தேய்த்தல், கறி சாப்பிடுதல், பயணம் மற்றும் திருமணம் அல்லாத நல்ல செயல்கள் செய்யலாம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு ஆரோக்கியம், ரிஷப ராசிக்கு பிரீத்தி, மிதுன ராசிக்கு சிநேகிதம், கடக ராசிக்கு ஜெயம், சிம்ம ராசிக்கு அன்பு, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு பெருமை, விருச்சிக ராசிக்கு ஆதரவு, தனுசு ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு புகழ்ச்சி. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் இழுப்புற நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் வீண் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உறவினர்கள் மூலிமா சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி வெற்றிகரமான பலன் கிடைக்கிறதுக்கு உங்ககிட்ட உறுதியும் திட்டமிட்டு வேலை செய்கிறதும் அவசியமாக இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி உற்சாகமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கிறதுக்கு திட்டமிட்டு வேலை செய்கிறதும், அதே மாதிரி திடமாக கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதும், கவனமாக வேலை செய்கிறதும் நல்லா இருக்கும். இல்லைனா சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சகஜமான கேஷுவலாக பழகிறது நல்லாயிருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் சந்தோஷமாக கொண்டு போகிறீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸை தள்ளி வைக்கிறதே இன்றைக்கி நல்லது. விட்டு கொடுத்தும் அனுசரிச்சியும் ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும். அதை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட கண்ணெரிச்சல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதிகமாக அதில் கவனம் செலுத்துறது நல்லது. விட்டுட்டு பின்னாடி கஷ்டப்பட வேண்டாம். இன்றைக்கே நல்ல ஒரு
பலன் பார்க்குறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பெற்றோரோட இருந்த மனசாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். கடினமான காரியங்களை கூட இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுக்கிறதும் பாராட்டு வாங்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள். சில விருப்பங்கள், சந்தோஷமான தருணங்கள் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. நாளை பல நல்ல காரியங்களுக்காக, விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புதுசாக வேலை வாய்ப்புகளும் சரி, தொழில் வாய்ப்புகளும் இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வேலைகளை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இன்றைக்கி செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்பான அணுகுமுறை இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளும் துணைக்கிட்ட உங்களோட குடும்பத்தில் நடக்க இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பற்றி உங்கள் துணைக்கிட்ட இன்றைக்கி ஆலோசித்து வெளிப்படையாக பேசி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. நாளை எதிர்கால திட்டத்துக்கு குடும்பத்தோடு பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். சேமிப்பு நல்லாவே இருக்கும். வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. இருந்தாலும் நிதியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. விரயங்கள் அதிகமாகாமல் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது. மற்றபடி சேமிப்பு தானாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியம் இருக்குது. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பசங்களும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் எதிரிகள் கூட இன்றைக்கி நண்பர்களாக மாறுவாங்க. உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். கொஞ்சம் கடன்கள் குறையிற நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி சில விஷயங்கள், சில விருப்பங்கள், சில எண்ணங்கள், சில சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி சமநிலையோட மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பீங்க. அதுவும் நல்லது தான். எந்த பாதிப்பும் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் முன்னேற்றமான சூழ்நிலை நல்லா இருக்குது. அதனால் சில புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொறுப்புகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவை புரிஞ்சு கொள்கிற மாதிரி நாளை அமைச்சிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சுதந்திரமான நிதி நிலைமை இருக்குது. வரவு நல்லா இருக்குது. ஸ்டேபிளாக இருக்கும். சேமிப்பும் கையில் இருக்கும். உங்களோட செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால பெரிய அளவில் எந்த ஒரு விரயமோ செலவுகளோ இல்லை. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு சந்தோஷமாக துணையோட வெளியில் போகிறதுக்கு நல்லது. அதே மாதிரி குடும்பத்தோடையும் இன்றைக்கி நாளை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடியால் வீண் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட சேமிப்பு குறையும். கவனமாக செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. வேலையில் பார்த்திங்கன்னா அதிகாரிகளோட கெடிபடிகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்போடும் இருப்பாங்க. உடன் பிறந்தவங்களால், அதாவது கூட பிறந்தவங்களால் இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும். இன்றைக்கி பயணம் செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்களை சுற்றி சில மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. தியானம் இல்லைனா யோகா பண்ணிங்கன்னா சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி
கடின உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். அப்போ தான் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி வந்து உங்களோட புதுமையான திறமையை திட்டமிடல் மூலயமா நீங்கள் பணியை சிறப்பாக செஞ்சு நல்ல ஒரு பேர் எடுக்கிறதுக்கு நாளை பயன்படுத்திக்கிறது இன்றைக்கி அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் துணையோட சமநிலையான அணுகுமுறை மேற்கொள்கிறதுனால 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது. அதனால் எந்த ஒரு பணப்பிரச்சனை வந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட வெளிப்படையாக இன்றைக்கி பணம் சம்மந்தமான விஷயங்களை பேசுகிறது நல்ல ஒரு பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை தரும். குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட ஆலோசனை பண்ணி பொறுமையாக நீங்களாக தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் அவங்களோட ஒத்துழைப்போடு இன்றைக்கி செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தது சிம்மராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் தாமதமான நிலை இருக்குது. தேவையில்லாத பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படும். உங்களோட மனசில் ஒருநிலைப்படாமல் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி நிதானம் கண்டிப்பாக தேவை. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் பொறுமையோடு நடந்துக்கிறது மூலிமா சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைக்கி வந்து நீங்கள் சிறப்பான பலன் அடையணுன்னா செய்கிற செயல்களில் நல்ல ஒரு பயனுள்ள செயல்களாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். மந்திரம் சொல்கிறதோ இல்லைன்னா ஸ்லோகம் சொன்னீங்கன்னா மனசுக்கு திருப்தியும் மனசுக்கு வந்து ஒருநிலைப்படுத்தவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை திட்டமிட்டு ஒழுங்காக அமைச்சு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செஞ்சால் மட்டுமே இன்றைக்கி வெற்றி காண முடியும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையும் தவறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு மனசில் இருக்க குழப்பமான மனநிலை காரணமாக உங்கள் துணைக்கிட்ட நெகட்டிவாக பழகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக அவங்க கூட பேசுகிறது நல்லது. பாசிட்டிவாக பேசலின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அவநம்பிக்கை ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் புரிதலை வெளிப்படுத்த ஒன்றா உட்காந்து மனசு விட்டு பேசுகிறது நல்ல பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தை கையாளும் போது கவனம் அவசியமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத செலவு செய்கிற மாதிரியோ இல்லைன்னா அதிகமான விரயங்கள் ஆகிற மாதிரியோ வாய்ப்பு இருக்குது. அதனால் பணத்தை இன்றைக்கி கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் குழப்பமும் அதிகமாக இருக்கிறதுனால தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. தியானம் மேற்கொள்வது நல்ல பலனை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி வந்து உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு இன்றைக்கி தெம்பை தேடித்தரும். உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு உண்டாகும். மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அதிகமான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியோடு செஞ்சு முடிப்பீங்க. கடினமான வேலையும் நீங்கள் திட்டமிட்டு ஈஸியாக ஜாலியாக செய்கிறனால பாராட்டுகளும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இனிமையாக பேசக்கூடிய ஒரு நாள். அது உங்களோட துணையை மகிழ்விக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படவும் அன்னுன்யம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை அன்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் வரவு வந்து நிலையாகவும் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக அளவு பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தில் எந்த ஒரு கவலையும் ஏற்படாது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பு திட்டத்தில் சேமிக்கிறது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சிறந்த ஆரோக்கியம் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மனசு, உடல் மற்றும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுனால உங்களோட நாள் இன்றைக்கி ஆரோக்கியம் மற்றும் எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கும்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தாரோட உதவியோட புதிய முயற்சிகளில் இன்றைக்கி ஈடுபடுற மாதிரி இருக்கும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாகனங்கள் வாங்கிறதுக்கு யோகம் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிற எதிர்ப்புகள் குறைஞ்சி முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்பட்டு குடும்ப தேவைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வந்து மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். மறக்க முடியாத தருணங்கள் இன்றைக்கி நாளில் நிகழத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சவாலான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை இன்றைக்கி அதிகமாக பிரகாசிக்கும். அது மூலயமா நீங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட கடினமான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொணக்கூட உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது. உங்களோட நெருங்கிய நண்பரின் திருமண வைபவத்தில் கலந்து கொள்வது மூலிமா, இல்லைனா சில விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கிற மூலிமா 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு நெருக்கமும் அந்யுன்யமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு திருப்திகரமாக இருக்குது. நீங்கள் அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட எதிர்காலத்திற்கு திட்டத்திற்கு சேமிக்கவும் அது மூலயமா ஆதாயம் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு பணத்துலேயும் சேமிப்பு உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சந்தோஷமான மனநிலை காரணமாக இன்றைக்கி சிறப்பான ஆரோக்கியம் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் முழுக்க சந்தோஷம் மட்டுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கவலைப்படாமல் நாளை கொண்டு போகிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து உறவினர்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வெளியூர் பயணங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோட சேரும் வாய்ப்பு அமையும். பசங்களால் சுப செலவுகள் ஏற்படும். சுப செய்தி இன்றைக்கி உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இன்றைக்கி பயன்படுத்த வேண்டாம். இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உணர்ச்சி வசப்படுறதை தவிர்க்கிறது நல்லது. சில நீங்கள் செய்கிற செயல்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றியை தேடி தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். பொறுமையோட அவங்கக்கிட்ட நீங்கள் பழகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி நல்லது. இல்லைன்னா தவறுகளோ குழப்பங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும். பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. இல்லைன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல புரிதலையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக்கிற மாதிரி உட்கார்ந்து மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதிகமான செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. கடன் வாங்க நேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. கடன் வாங்கிறத தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கொஞ்சம் பதட்டம் இருக்கிறதுனால கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. தியானம் வந்து உங்களுக்கு சிறந்த பலன் அளிக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி உங்களோட மனசை ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்க உதவும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பண பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் பிரமுகர்கள் மூலயமா இன்றைக்கி அனுகூலம் கிடைக்கும். நண்பர்களோட ஆலோசனைகளால் வியாபாரத்தில் நல்ல பலன் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்சு காணப்படுறதுனால சாதகமான பலன் அடையிறதுக்கு உங்களோட வழக்கமான பணிகளை கொஞ்சம் கடினமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது. முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு விவாதங்கள் ஏற்பட்டு குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு பொறுமை அவசியம்.
கூட வேலை செய்கிறவங்களோட அமைதியான அணுகுமுறையில் இன்றைக்கி உறவாட வேண்டும். ஏன்னா நீங்கள் கோவப்பட்டாலோ விவாதம் பண்ணாலோ பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை தேவைப்படுது. இல்லைன்னா அப்போ தான் 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான உறவை கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவுகள் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் காரணமாக அதிகமான விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு கவலையளிக்கும். தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்க வேண்டாம். செலவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கோ தியானம் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி காலையிலேயே உங்களுக்கு ஆனந்தமான செய்தி சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருமணம் சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை மனசுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இன்றைக்கி பல சந்தோஷமான சீரான பலன்கள் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது. நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி இன்றைக்கி நாள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முன்னேற்ற பலனுக்கு சாத்தியம் அதிகமாக இருக்குது. உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க உங்கள் கூட நல்லுறவு மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவங்க கூட அனுசரித்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் இன்றைக்கி நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நண்பரோட இல்லை உறவினரோட திருமண வைபவத்தில் கலந்து கொள்வது மூலிமா 2 பேருக்குள்ளேயும் துணைக்கிட்ட நல்ல ஒரு அந்யோன்யமாக இனிமையாக பேசக்கூடிய தருணங்கள் இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் உறவு பிணைப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவுக்குள்ளே அதாவது துணைக்கூட இன்றைக்கி நாளை சந்தோஷமாக கொண்டு போகிற வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிப்பு உயர்வதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. சேமிக்கிறது தான் முதல் செலவாக இருக்கட்டும். மற்றபடி பெரிய விரயமோ இழப்போ இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. காலையிலேயே வர இனிமையான செய்தி முதற்கொண்டு இரவு தூங்க போகிற வரைக்கும் துணையோடு இருக்கிற சந்தோஷம் இன்றைக்கி நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு பசங்களால் மன நிம்மதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியூர் பயணம் அந்த மாதிரி சில பயணங்களால் அலைச்சல் உண்டாகிற மாதிரி இருக்குது. உடலில் சோர்வு உண்டாகும். உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனைவி வழி உறவினர்கள் மூலிமா இன்றைக்கி நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும். தெய்வ வழிபாடு நல்லதாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட வெற்றி கிடைக்கக்கூடிய காரியங்கள் கூட பதட்டத்தில் சிதைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். பொறுமையாக இன்றைக்கி சில நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். உங்களோட பணிகளில் தவறுகளோ தாமதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. உங்களோட வேலைகளை சரியாக செஞ்சு முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சூடான வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அப்படி ஏற்படுற மாதிரி இருந்தால் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் பாதிக்கக்கூடிய நாளாக இருக்குது. கவனமாக இன்றைக்கி கையாளுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் பணம் இருக்குது, இருந்தாலும் வீணான செலவுகள் இருக்குது. குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கால் வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாகவும் செய்கிற செயல்களில் கவனமாகவும் பொறுமையாகவும்
கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த ராசி, கடைசி ராசின்னா மீன ராசி. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறைஞ்சி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட பொருளாதார தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். இன்றைக்கி நன்மை தீமை ரெண்டும் கலந்திருந்தாலும் நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக மேற்கொள்வது அவசியமாக இருக்குது. அப்போ தான் வெற்றியை காண முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட அஜாக்கிரதை தான் காரணம். அதனால் உங்களோட வேலைகளை செய்யும் போது கவனமாக செய்கிறது அவசியம். இல்லைனா தவறுகளோ தாமதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட அவங்களோட விருப்பப்படி நடந்துக்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட சகஜமான அணுகுமுறையில் பேசுகிறதும் நல்லுறவை மேம்படுத்தும். இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டத்தையும் ஈகோவையும் அவங்கக்கிட்ட காட்டினீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படும். பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. இருந்தாலும் அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தான் உங்களால் சேமிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம். அப்போ தான் சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பம் பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் அமைதியாகவும் இல்லைனா கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்கிறதும் மனசை ஒருநிலைப்படுத்துறதும் இன்றைக்கி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ரெண்டும் கலந்த நாளாக தான் இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோஸ் பாருங்கள். அடுத்தடுத்து வர பலன்கள் குரு பயிற்சி பலன்களாக இருக்கும். நன்றி, வணக்கம்.